السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الساعة لآتية أكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى. وقال نبينا صلى الله عليه وسلم: ما أعددت அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து, புனிதமிகு ரமலானுடைய மிக புனிதமான இரவான லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹுவை நின்று வணங்கிவிட்டு அதைத் தொடர்ந்து அல்லாஹுனுடைய மார்க்கத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான பள்ளிவாசலில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழும்பியிருக்கிறோம். இதில் இந்த 28 நாட்களாக உலக அழிவுக்கு முன்னால் நடைபெறப் போகிற ஒரு 10 பெரிய அடையாளங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை, திருமறை எடுத்ததும்பியதை இமாம்கள் நமக்கு எவ்வாறு விளக்கி தந்திருந்தார்கள் என்பதை பார்த்தோம். கடைசியாக உலகம் அழிக்கப்படுகிற அந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் உலகம் இந்த நேரத்தில், இந்த காலத்தில் தான் அழியும் என்று வரையறுத்து சொல்வதற்கு குர்ஆனிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ எந்த நேரடி ஆதாரமும் இல்லை. மாறாக அப்படி யாராவது சொல்வார்களானால் முஸ்லிம்களாகிய நாம் அதை புறங்கையால் உதறி தள்ளிவிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். ஏனென்றால் 2028 உலக அழிய போது, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2012 டிசம்பர் 6 முடிஞ்சிச்சுட்டாங்க. இப்போ ஒருத்தன் மேற்கு ஐரோப்பாவில் ஒரு ஆள் உருவாகி கரெக்டாக 2026 உலகம் அழிய போகுது. நம்மால் முஸ்லீம்களில் சில பேர் கரெக்டாக 2050 உலகம் அழிய போகுது, 50 தஜ்ஜால் வந்துடுவான், 70 இது நடந்துடும். ஒரு ஆள் பிரச்சாரமே பண்ணுறாரு, என்ன 2073 உலகம் இறுதி தருவாயை அடைகிறது. எதில் ஒட்டியிருக்காரு? தன்னுடைய பைக்கினுடைய முகப்பில். எல்லோரும் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணுமா. அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. என்னப்பா அப்படின்னா 2073 காலி அப்படின்றாரு. இன்னியும் ஒருத்தங்க போய் உலகத்தை கால்குலேஷன் பண்ணி ரசூலாவுடைய ஆயுள் இவ்வளவு தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஆயுள் இவ்வளவு தான் என்றெல்லாம் கால்குலேஷன் பண்ணி உலகம் இப்படி அழிய போகுது என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நமக்கு குர்ஆன் சொல்கிறது. அந்த நேரம் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. யாருக்குமேனா அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான வானவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீலுக்கும் தெரியாது, மீகாயிலுக்கும் தெரியாது, மலக்குமார்கள் எவருக்கும் தெரியாது. அடுத்து பெரிய படைப்பு எது? ஜின் படைப்பு. வானத்தினுடைய செய்திகளை எல்லாம் ஒட்டு கேட்கிற அளவுக்கு பெரிய பிரம்மாண்ட படைப்பு. அந்த ஜின்கள்ல எவருக்காவது தெரியுமா? அவருக்கும் தெரியாது. ஏன்? இந்த ஜின்களினுடைய தலைவன் யாரு? இப்லீஸ். அதானே இப்லீஸ் ஜின்கள்ல அல்லாஹ்ட்ட முரண்பட்ட ஜின் யாரு? இப்லீஸ் பேரை சொல்லி சொல்றான். அல்ல
நம்ம ஷைத்தான்னு பொதுவாக சொன்னாலும் ஷைத்தான்களுடைய மூல பேர் எது? அவனுடைய பேரு அவன் இப்லீஸ். அவனுக்கு பேரே அல்லாஹ் சொல்றான். அவன் ஒரு வாக்குறுதி கேட்டான் அல்லாட்ட. என்ன கேட்டான்? யா அல்லாஹ், என்னைய இந்த ஆதத்தினால நான் விரட்டப்பட்டவன் ஆயிட்டேன், எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு. என்ன வாக்குறுதி? இலா யௌமில் வக்தில் மஅலூம், உலகம் அழிக்கப்படுற வாழ வரைக்கும் எனக்கு இந்த பூமியில வாழுகிற வாய்ப்பை கொடுன்னு கேட்டான். அந்த வாய்ப்பை பெற்றிருக்கான்ல. அப்ப அவன்கிட்ட அல்லாஹ் சொல்லிட்டான், ஓகே வச்சுக்க, இன்னக்க மினல் முன்தரீன், நீ எதை எதிர்பார்த்தாயோ அது உனக்கு கிடைக்கும் போடான்ட்டான். இப்ப உலகம் அழிகிறத பற்றி கேட்டது யாரு? ஃபர்ஸ்ட் யாரு கேட்டா? இப்லீஸ் தான் கேட்கிறான். அந்த இப்லீஸுக்காக தெரியுமா? தெரியாது. இப்லீஸுடைய சந்ததிகளுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசியா வந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்த அத்தனை நபிமார்கள்ல எவருக்காவது இந்த மறுமை நாள் இப்பொழுதுதான் ஏற்படும் என்று தெரியுமா? தெரியாது. மனிதர்களின் புனிதர்களுக்கே தெரியாது. ஆனா சோசியக்காரங்களுக்கு மட்டும் தெரியுது. அவனுங்க மட்டும் அப்பப்போ உன்னை கிளப்பி விடுறானுங்க. இதோ பாருங்க, இது அணைஞ்சிருச்சு, நம்ம ஊர், நம்ம இந்த இங்க கடலூர் மாவட்டம் வடலூரை மையப்படுத்தி இது ஒரு பிரச்சனை பெருசாச்சு. எது? ஜோதி அழிஞ்சிருச்சு, உலகம் அழிய போதுன்ட்டாங்க. 150 வருஷமா எரிஞ்சுட்டு இருந்துச்சான், கொஞ்சம் எண்ணெய் ஊத்தாம விட்டாங்க போல, டப்புன்னு அணைஞ்சு போச்சு, உலகமே அழிய போதுன்ட்டாங்க. அதை எடுத்து நம்ம ஒரு அப்படிலாம் அழியாதுடா, கொஞ்சம் திடாகத்தமா இருங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணா மத பிரச்சனையை கிளப்புறான்னு சொல்லி நம்மளை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னங்கடா அழியும் நீங்க சொல்றீங்க, அழியாதுன்னு நான் சொல்றேன், இதுல என்னடா உங்களுக்கு கருத்து? இதுல என்ன நாங்க மத துவேஷத்தை பரப்பிட்டோம்? நீ பயமுறுத்துற, நாங்க பயப்படாதீங்க இருப்போம் அப்படின்னு சொல்றோம். ஆனா மத துவேஷம் உண்டு, பெருசு அளவு போச்சு. அப்புறம் சமாதானத்துல முடிஞ்சுன்னு வைங்க, தமிழ்நாடு அளவுக்கு. அதனால ரொம்ப கவனமாக, இந்த உலக அழிவு நேரம் என்பது ஏன் நான் மறைச்சு வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஏன் மறைச்சு வச்சிருக்கேன்னா, திருமறை குர்ஆனுடைய 20வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்கிறான், இன்ன ஸாஅத லஆத்தியத்துன், உலக அழிவு நேரம் வந்தே தீரும். அகாது உஃபீஹா லி துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நஃப்ஸும் தான் சம்பாதிப்பதற்கு கூலி கொடுப்பதற்காக அதை மறைத்து வைக்க நான் விரும்புகிறேன். ஒரு சஸ்பென்ஸை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்குன்னா, அவங்களுக்கு கூலி கொடுப்பதற்கு தான். அது வரைக்கும் அவங்க உழைக்கட்டும், அதுக்காக செயல்படட்டும் என்பதற்காக நான் விட்டு வைத்திருக்கிறேன். நான் மறைத்து வைத்திருக்கிறேன். நான் ரப்பு, யாருக்குமே தெரியாது. இன்னியும் சொல்ல போனா, உலகத்தையே அழிப்பதற்காக, ஒரு சூர் ஊதுவதற்காக ஒரு வானவர் நியமிக்கப்பட்டிருக்கார். அவருக்காக தெரியுமா? யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா அப்படி வச்சுக்கிட்டே இருக்காரு ஊதுறதுக்கு. ஆனாலும் அவருக்கும் தெரியாது. அவர் எதுக்கு அப்படி வச்சுக்கிட்டே இருக்காரு? நம்ம பாசையில சொன்னா வெயிட்டிங். எதுக்கு வெயிட்டிங்க? அல்லாஹ்வுடைய ஆர்டர் வர்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்காரு. வந்தா தான் ஊதுவாரு, அப்படி ஊதுனா தான் அது பண்ணும். சரி, இப்படி தெரியாது என்ற போது அழியும், எப்படி அழியும் என்று சொல்லுங்க. எப்பொழுது அழியும் என்று தெரியாது, ஆனால் எப்படி அழியும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படி அழியும் என்றால், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும், இனியும் சொல்ல போனால் இந்த பூமி எதோட கட்டப்பட்டிருக்கு? பூமி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குல்ல, இது ஒன்றோடு ஜாயின்ல இருக்கு. எதோட ஜாயின்ல இருக்கு? இல்லை, விஞ்ஞானம் இன்னைக்கு தெளிவாக சொல்லுது. எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல்ல பாடத்துல எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எதோட ஜாயின்ட்ல இருக்கு? இது எது இந்த பூமியை இழுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு? சூரியன் தான். சூரியனோடு தான் இந்த பூமி இழுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு.
சூரியனோடு ஏன் இழுத்து நிப்பாட்டப்பட்டிருக்குன்னா, அல்லாஹ்வே சொல்கிறான், உங்க கண்ணுக்கு தெரியாத தூண்களை நாம் சூரியனுக்கும் பூமிக்கும் ஜாயின் கொடுத்துருக்கோம்ன்றான். எதுக்கு? தூணுன்னே சொல்றான். பி அமதின் கைர தரவுனகா, நீங்கள் பார்க்க இயலாத தூண்களை பூமிக்கும் சூரியனுக்குமாக அல்லாஹ் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கான். அந்த தூண் எதுன்னு இன்னைக்கு சொல்றாங்கன்னா, காந்த ஈர்ப்பு. பூமியை இழுத்து நிப்பாட்டி இருக்கிறது எதுதான்? சூரியன் தான் நிப்பாட்டி இருக்கான். இழுத்து நிப்பாட்டி இருக்கான் ரப்பு. இப்ப சூரியனுடைய அந்த வெப்பம் இருக்குல்ல, அது எரியுறது எதை வச்சு எரியுது? கற்களை வச்சு எரியுதா, அல்லது விறகுகளை போட்டு எரிக்கிறானா? அதுக்கு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. அது ஒரு நெருப்பு பந்து, அது தெரியுதான் தெளிவா. அது ஒரு நெருப்பு பந்து, வட்டமா இருக்கிற ஒரு நெருப்பு. அந்த நெருப்புக்கு நெருப்பை உருவாக்குற மூலக்கூறாக எதை வச்சிருக்கா ரப்பு? நம்ம அடுப்பு எரிக்கணும்னா என்ன வேணும்? விறகு வேணும். அது இல்லாட்டி மண்ணெண்ணெய் வேணும். அது இல்லாட்டி கேஸ் வேணும். கேஸும் இல்லாட்டி கரண்ட் வேணும். 4 அடுப்பு இருக்குல்ல, 4 அடுப்பு இருக்கா இல்லையா? விறகை போட்டு எரிக்கலாம், மண்ணெண்ணெயை போட்டு எரிக்கலாம், அல்லது கேஸை பற்ற வச்சு எரிக்கலாம். அதுவும் இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணி கரண்டை வச்சு எரிக்கலாம். 4 அடுப்பை கொண்டு வந்துட்டான். இப்ப இந்த சூரியனுக்கு அல்லாஹ் எதை போட்டு எரிக்கிறான்? கேஸ் தான், ஹைட்ரஜன் கேஜை வச்சு தான் எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோம்ல, கேஸ் ஸ்டவ் அப்படி பற்ற வச்சு விட்டு அப்படி எரியுதுல, அதுதான் அதனுடைய மூலத்திலிருந்து வருது. அதனுடைய நடு பகுதியிலிருந்து கேஸ் எல்லாம் உருவாக்கி அதன் மூலமா அந்த சூரிய வெப்பம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த எரியத்தான் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களுக்குமே வெளிச்சம் பரவுது. அதோட மட்டும் இல்லாம அந்த மேலே இருக்கிற சூரியனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அதை நியூக்ளியராக மாற்றி அல்லாஹ் எரிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த காந்த சக்தி அங்கதான் நிக்குது. சூரியன் நடுப்பகுதியில் எரியுதே, அங்க இல்ல காந்தம். எரிய அது ஒரு நியூக்ளியராக ஈர்ப்பு சக்தியாக காந்தமாக மாறுறது மேல் பரப்பில். இந்த மேல் பரப்புல மாறுகிற இந்த காந்த மாறுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் எவ்வளவு நாள் இருக்கும் என்று சொல்றாங்கண்டா, 5 பில்லியன் ஆண்டுகள் தான் இருக்கும். இப்ப அது எவ்வளவு ஆண்டு ஆயிடுச்சான்? 4.5 பில்லியன் ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்ப மீதி எவ்வளவுதான் இருக்கு? அரை இருக்கா? அரை எங்க போயிருக்கு? 5ல் 4.5 முடிஞ்சிருச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? வெறும் அரை தான் இருக்கு. எவ்வளவுதான் இருக்கு? 5ல் 4.5 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு மிச்சம்? 50 பைசா மிச்சம். 5 ரூபாயில 4 ரூபா போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு மிச்சம்? 50 பைசா தான் மிச்சம். அப்ப இப்ப எவ்வளவுதான் மிச்சம் இருக்கு சூரியன் அந்த அந்த கேஸ் என்றால், மிஞ்சி போனா கொஞ்ச காலத்துக்குத்தான் இருக்கிறது, 5 பில்லியன் வருஷத்துக்கு. இவ்வளவுதான் சொல்றாங்க. இப்ப இது முடிஞ்சிருமா அப்படின்னா முடியும். விஞ்ஞானிகளுடைய ஸ்டேட்மெண்ட், இன்னைக்குரிய ஸ்டேட்மெண்ட் என்ன? முடியும். சரி, இது முடிஞ்சிருச்சுன்னா சூரியன் எரிவதற்கு வேற என்ன அங்கு தேடும்? கேஸ் இல்லைன்னா இருக்கிற நெருப்பு அதுவும் இப்ப சமீபத்தில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு என்ன ஆயிருக்குன்னா எரியும் தன்மை ஸ்பீடா இருக்கு. அது ஒரு மீடியமா எரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இப்ப என்ன ஆயிருக்குன்னா தேவை அதிகமாயிருச்சுல. யாருக்கு? பூமியில வாழுகிற மனுஷனுக்கு தேவை அதிகமாயிருச்சு. அன்னைக்கு இருக்க தேவை இன்னைக்கு இருக்க தேவை ஒன்னா? அன்னைக்கு கொஞ்சம் மக்கள், இன்னைக்கு நிறைய மக்கள். தேவைகள் ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ஸ்பீடா எரியுது. 15ல இருந்து 100 தாண்டி இருக்குன்றாங்க அதனுடைய அளவீடு. சரி, தாண்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நெருப்பு ஒரு கட்டத்தில் 15% 100 பிரிஞ்சு போகும். அப்படி போச்சுன்னா நியூக்ளியர் கட் ஆயிரும்.
நியூக்ளியர் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிரும். ஃபாஸ்டாக என்ன உண்டா, சூரியனுடைய வெப்பம் பரவ ஆரம்பிச்சிடும். பரவ ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள் புதனை உள்வாங்கி கொள்ளும், இரண்டாவது கோள் வெள்ளியை உள்வாங்கி கொள்ளும், மூன்றாவது கோள் யார் இருக்கா, சந்திரன் இருக்கு. நிலவை பார்த்து நம்ம பிறையெல்லாம் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குமே, அந்த சந்திரன் இருக்கு, அதையும் உள்வாங்கி கொள்ளும். அதுக்கு அடுத்து பூமியை நெருங்கும். பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் என்று நமக்கு சொல்றான்னா 7 வானங்களை அடைஞ்சவர்கள் இல்லை. அல்லாஹ் 2 வாசல் பயன்படுத்துறான். சமாவாத் வானங்கள், இன்னொன்று சமாண்டா நமக்கு மேல இருக்கிற சமா துன்யா. பூமியை பாதுகாப்பதற்கென்று வான அடுக்குகளுக்கு கீழே அல்லாஹ் ஒரு பெரிய ஓசோன் படலத்தை வைத்திருக்கிறான். அது அவ்வளவு சீக்கிரம் அதை உடைக்கவும் முடியாது, கண்ணுக்கு தெரியாததான். ஆனா அல்லாஹ்வுடைய ஆற்றல் எவ்வளவு பெரும்னா அதை உடைச்சு உள்ள வர முடியாது. பெரும்பெரும் அந்த சூரியன்ல எரிஞ்சு அந்த துகள்கள் பறந்து வருதுல்ல, அதை பூமிக்குள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறது எதுதான் ஓசோன் படலம். அல்லாஹ் வஸ்ஸமாஇதா ரஜ, திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமான்றான். இன்னியும் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், உங்க வபனைனா ஃபௌகக்கும் சபான் ஷிதாதா, உங்களுக்கு மேல 7 பாதுகாப்பு அடுக்குகளை நாம வச்சிருக்கிறோம்டா ரப்பு. நம்மளுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கான் பாருங்க, ஓசோன் படலம். இதையும் நெருங்கினால் என்ன ஆகும்னா பூமி சூடாக ஆரம்பிக்கும். அல்ல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்லுகிறான், இது நடக்குமாண்டா, நடக்கும். திருமறை சொல்லுது 75வது அத்தியாயம் 7லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை திருப்பி எடுத்து படியுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா பரிக்கல் பஸ்ஸரு, பார்வைகள் பறிக்கப்படும். வஹசஃபல் கமரு, சூரியனுடைய ஒளியை கிரகணம் பிடிக்க வைக்கப்படும், இல்லாமலாக்கப்படும். வஜுமி அஷம்சு வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் நாம் ஒன்றாக ஆக்கிடுவோம். சூரியனுக்குள்ள எதை கொண்டு போயிடுவோம், சந்திரனையும் கொண்டு போயிடுவோம். அதுக்கு மேலே எரிஞ்சு சூடாகி வருது. வந்தால் வானம் என்ன ஆகும், ஹீட் ஆகுமா? வானம் ஹீட் ஆகிறதுக்கு இந்த ஓசோன் படலத்தை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாதுன்னு நம்ம சொன்னோம்ல. அதுக்கு என்னன்னா, அது விஞ்ஞானிகளும் சொல்றார்கள், பூமி ஹீட் ஆகி ஃபர்ஸ்ட் பூமியை பாதிக்கப்பட போகிறது கடல். எதுதான் ஹீட்டை கிழிச்சுக்கிட்டு வரும். ஆனா ஹீட்டை அந்த நெருப்பு முழுமையாக எரிச்சு விட்டு வரவிடாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பயங்கரமான ஒரு வேலியை நம்மளுக்கு வானத்துல போட்டு வச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் மனிதனால் நன்றி செலுத்தவே முடியாது என்பதற்கான ஆதாரங்கள் இவைகள். ஒரு சூரியன், அவ்வளவு பெரிய சூரியன் வெறிச்சு எல்லா கோள்களையும் தன் வசப்படுத்தி கொண்டே வருது. பூமியை நெருங்குகிற போது அதுக்கு ஒரு அணை போட்டு வச்சிருக்கான் ரப்பு. முடியாது, இவனுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நான். யாருக்கு? மனிதனுக்கு. அதனால அது நிப்பாட்டு. சூடானா இப்ப சூரியன் ஃபர்ஸ்ட் சூடாக்கி அழிக்கப்பட போகிற இடம் கடல்கள். எதுதான் வரும்? கடல் சூடாகும். கடல் சூடானா அங்கு 2 தான், ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். ஆக்சிஜன் எரிக்கும். ஆக்சிஜன் ஊதுறோம்ல, ஊதுனா என்ன ஆகும்? எரிய வைக்கும். எரி பொருள் எது? ஹைட்ரஜன். எரியிற பொருள், எரிய பொருள் எரியும். அது எரிப்பதற்கு கடலே உதவி செய்யும். எரிய ஆரம்பிக்கும் கடல். கடல் எரிய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? பூமியினுடைய பூமியை 4ஆ பிரிச்சா 3 பங்கு எதுதான்? கடல் தான். ஒரு ஓரப்பகுதி தான் மண்ணு. இப்ப சூரியன் அந்த நிலம் ஒட்டுமொத்த கடலும் பத்திக்கிட்டு எரியும். அணைக்க முடியுமா? எதை வச்சு அணைப்பீங்க? எரியிற பொருள் அது ஹைட்ரஜனு. எரிப்பதற்கு உதவி செய்கிற ஆக்சிஜனும் அங்கிருந்து தான் இருக்கு. அதுவே ஊதுது, அதுவே எரியுது. எவன் அணைப்பான்? அதான் சொல்றான், வைதல் பிஹார். அல்லாஹ் சொல்றான், வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடலை நாம் நெருப்பு மூட்டுவோம். எப்படா கடலை நெருப்பு ஊட்டுவோம்? இந்த உலக நெருப்புகளை எல்லாம் கொண்டு போனாலும்
நெருப்பை மூட்ட முடியாது. நல்லா யோசிச்சுக்கணும். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் கொண்டு போய் நீங்கள் சூடு போய் எரிய விட்டாலும் கொஞ்ச நேரத்தில் கடல் அதை அணைச்சிடும். கடலுக்கு அவ்வளோ பெரிய வலிமை எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனால் அந்த கடலையே சூடாக்கி வெறுப்பேற்றி எரிய விட போகிறது சூரியனை வச்சிருக்கான் ரப்ப. சூரியன் எரிக்கும் 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 முழுமையாக எரிக்கும். அப்படி எரிஞ்சு முடிஞ்சா மீதி இருக்க போறது மலைகள். மலைகளும் என்ன ஆகும்? மலைகளும் பெயர்க்கப்பட்டு தூள் தூளாக்கப்பட்டு மண்ணும் எல்லாம் முடிஞ்சிடும். இப்ப எஞ்சி இருப்பது எது? அப்ப மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? எஞ்சி வானம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நடக்கிற போதும் பூமியில் மனிதன் இருப்பான். இவ்வளவு கொடூரமான செயல்கள் பூமியில நடந்துகிட்டு இருக்கும் போதும் அந்த ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, மதிப்பற்ற அந்த மக்களை அல்லாஹ் அந்த வேதனையில விட்டு வைப்பான். அல்லாஹ் சொல்றான் சூரா முஸம்மில்ல, ஃபகைஃப தத்தகூன இன் கஃபரதும். எப்படா இவனுங்க பயப்படாம இருக்கிறானுங்க அந்த காஃபிர் பயலுக. யௌம யஜஅலுல் வீல்தான ஷீபா. அந்த நேரத்தில் மனிதர்களுடைய குழந்தையெல்லாம் நரைச்சு போயிடும். குழந்தைகளுடைய முடிகள் கூட நரைச்சு போற அளவுக்கு சம்பவங்கள் நடைபெறும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தா விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இதை பார்க்க பார்க்க மனிதனுக்கு டிப்ரெஷன் ஏறி மன உளைச்சல் ஏற்பட்டு தடுக்க முடியாப்புல விம்மி விம்மி என்ன ஆயிடுவான்னா அவனுடைய டிஎன்ஏ இயல்பே மாறி போயிடும். மாறி ஆளே மாறிடுவான். மாறி குழந்தைகள் நரைச்சு போயிடும். போத மாதிரி தான் இருப்பான். அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த எந்த அளவுக்குன்னா அது நடைபெற போகிற நேரத்துல ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் அவளுக்கு நீங்க பிரசவம் பார்க்க வேணாம், கொண்டு போய் அறுக்க போட வேணாம், ஒண்ணு வேணாம். அந்த பயத்திலேயே அவள் குழந்தைய பெற்றெடுத்துருவாள். யௌம ததுகலு குல்லு முருந்தியாத்தின் அம்மாருலாத். ஒரு பெண் பால் ஊட்டுகிற தாய் பால் ஊட்டுற குழந்தையே மறந்துடுவா. என்ன அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தாய்ப்பால் கட்டுச்சுன்னா கடுமையா வலிக்கும். ஏன் பெண்கள் டக்கு டக்குன்னு பால் தூக்கி கொடுத்துறாங்கடா? தாய்ப்பாலுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய மகத்துவத்தை வச்சிருக்கான். அது குழந்தைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். அதை நீங்க சேகரிச்சு வச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அது கொடுக்குற வலியை தாங்க முடியாது. அதனாலதான் ரப்புல் ஆலமீன் அதை சொல்றான், குல்லு முருந்தியாத்தன் அம்மாருவத். பெண்கு அந்த வலியை விட கொடூரமாக இருக்கும் அந்த நேரம். இப்படி எரிஞ்சு எல்லாம் இருக்கும். ஆனால் கடைசியாக இருக்க போறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன இருக்கிறது? மண்ணு முறிஞ்சிரும், மண்ணு அழிஞ்சிரும், மலைகள் அழிஞ்சிரும், நெருப்பு கடல்கள் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிரும். எல்லாத்தையும் எரிச்சு முடிக்கும் சூரியன். முறிச்சிரும். முடிச்சுட்டு தான் அது பழைய எதுவுமே கிடைக்காமல் அது மீண்டும் பழைய நிலைக்கு போகும். பழைய நிலைக்குன்னா சூரியன் அதனுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நிப்பாட்டும். கருப்பாகவே போயிடும். அப்படி போகிற போது அப்பையும் அல்லாஹ் உன்னை எஞ்சிருக்க வைத்திருப்பானாம். அதுதான் வானம், ஓசோன் படலம். வானம்னா இது இல்லை, 7 வானங்கள்லாம் முடிஞ்சிடும். அதெல்லாம் ஒன்னொன்னா உள்ள வாங்கிக்கணும். நட்சத்திரங்களை அப்புறம் உள் வாங்கிடும். எல்லாத்தையும் எரிச்சு முடிக்கும் இந்த சூரியன். கடைசியாக இந்த ஓசோன் படலத்தை அல்லாஹ் சொல்கிறான், யௌம நத்வி ஸமாய் கத்வயிஸ்ஸி ஜில்லி லில் குதுப். வானத்தை நாம் ஏடுகளை சுருட்டுவதை போல சுருட்டுவோம். கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈது. ஆரம்பத்தில் படைப்பை எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நாம் மீட்டி விடுவோம். எப்படி ஒரு அணுலிருந்து வெடிச்சு வந்துச்சுன்னு இத்தனத்துக்கும் மூல காரணத்தை மனிதன் சொல்கிறான். பூமி எப்படி உருவாச்சுன்னா அணு வெடிச்சு உருவாச்சுன்னா பிக் பேங் தியரின்றான். பிக் பேங் தியரிக்கு முன்னால் அந்த அணு எங்கடா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது இருந்துச்சு, அவ்வளவுதான், அதுக்கு மேல எங்கிட்ட கேட்காதீங்கன்றான். அந்த அணுவாக அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு சொல்லுகிறான், வஅதன் அலைனா ஹக்கா. இது நம்மீது சத்தியமான வாக்குறுதியாக இருக்கிறது. இப்படித்தான் நான் உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்ல ரப்பு, இது ஏன் நான் கொடுத்த வாக்குறுதி. இப்படித்தான் நான் அழிக்க போறேன்னு மனுஷனுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான், ஜின்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான். அதை இன்னா குன்னா ஃபாயிலின், நான் செய்து முடித்தே தீர்வோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி அல்லாஹ் அழிச்சு முடிக்க போகிற அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் மீண்டும் பழைய நிலைக்கு ஒண்ணுமில்லாத அணுவாக கொண்டு போய் நிப்பாட்டுவான். வானத்தை மட்டும் சுருட்டுவான். ஏன்?
அப்படின்றதுக்கு இமாம்கள் சொல்றாங்க. அதுல தான் ஓசோன் படலத்துல தான் மனிதர்களுடைய பதிவேடுகள், பதிவு புத்தகங்கள் இருக்கு. திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக எல்லா பதிவுகளும் அங்கு மலக்குமார்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். உலகம் அந்த நெறியில் அழிகிற போது மலக்குமார்கள் அழிவார்களா? இப்போ மனிதர்கள் ஃபுல்லா முடிஞ்சிடும். இந்த வானத்தை கடைசியா சுருட்டுறான். இப்ப எஞ்சி இருக்கிறது யாரு? அதுக்குரிய காரணத்தை சொல்லிட்டு மலக்குகள் எஞ்சி இருப்பார்கள். மலக்குகள் அழிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இப்ப மலக்குகளையும் ரப்ப அழிப்பான், எல்லாத்தையும் அழிப்பான். மலக்குகளுக்கும் மரணத்தை கொடுப்பான், எல்லாம் டோட்டல் எல்லாரும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு ரப்பு கடைசியா கேட்பான், ஜிப்ரீலே இப்ப யார் யார் இருக்கிறீங்க? நான் 3 தரப்பார் இருக்கிறோம். ஒன்னு நீ உயிரோடு இருக்கிறாய், இன்னொன்னு ஜிப்ரீல் ஆகிய நான் இருக்கிறேன், மீகாயில் இருக்கிறார், அருஷை சுமக்கிற வானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அருஷை சுமக்கக்கூடிய வானவர்களுக்கு மரணம் உருவாட்டம், அதுவும் அழிப்பான். அடுத்து யாரு? இப்ப யாரு இருக்கா? ஜிப்ரீல யாரா இருக்கா? மீகாயில், ஜிப்ரீல், யார் இருப்பா? அல்லாஹ் இருப்பான். இப்ப ஜிப்ரீல் மீகாயிலுக்கு அல்லாஹ் சொல்லுவான், உனக்கும் மரணம் வரட்டும். இப்ப யார் இருக்கிறா? 2 பேர், ஒன்னு அல்லாஹ், இன்னொன்னு ஜிப்ரீல். ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீயும் மரணமாகும், உனக்கு மரணம் தான், மரணம் முடியுது. இப்ப யார் இருக்கிறா? ரப்புல் ஆலமீன் இருப்பான். யௌம நத்வி ஸமா, வானங்களை தன்னுடைய ஒரு கைக்குள்ள பிடித்து கொண்டு கேட்பான், ஐனல் ஜப்பாரூன், உலகத்தை ஆண்டு அடக்கி கொண்டிருந்த அந்த ஜப்பர்லாம் எங்கடா போய் தொலைஞ்சீங்க, வாங்கடா. ரப்ப அப்ப கேட்பான். இதத்தான் யூத ஃபாதரிகள் ரசூலாட்ட கேட்டாங்க. இப்படி இவ்வளவு பெரிய அதிகாரம் மிக்க ரப்புன்னு யார் தெரிஞ்சு வச்சிருந்தா? யூதர்கள் தெரிந்து வைத்து ரசூலாட்டை இப்படியே கேட்டார்கள். அல்லாஹ் வானங்களை ஒரு விரலில், பூமியை ஒரு விரலில், மலைகளை ஒரு விரலில், கடலை ஒரு விரலில் வைத்துக் கொண்டு மறுமையில் கேட்பானே ஐனல் ஜப்பாரூன் என்று கேட்பானா என்று கேட்டவுடன் ஆமா கேட்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் வஹி அனுப்புனா, வமா கதருல்லாஹ் ஹக்க கதிரி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற இவன் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கவில்லை. ஏன் அவனுங்களை அல்லாஹ் சபிக்கிறான்னா, இவ்வளவு துல்லியமாக வேதத்திலிருந்து அறிவு பெற்றவர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு எவ்வளவு பணிவோடு இருக்கணும். விழிப்புணர்வும் கிடையாது, பதிவும் கிடையாது, எல்லாம் அறிவை பயன்படுத்தி நாங்க அல்லாஹ்வை ஜெயிக்க போறோம் இப்ப போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் இப்படித்தான் அழிச்சு ஒட்டு மொத்தத்தையும் முடிப்பான். கடைசியாக சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பின்னால ஒரு அழிவு நடக்கும். அது என்ன அழிவு என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு கேட்பானா, சொர்க்கவாசிகளை இது யாரு தெரியுதா? ஒரு கருப்பு ஆட்டு உருவத்துல ஒண்ணு நிற்கும். எல்லாரும் பார்த்துட்டு, ஓ இதுதான் மரணம், எங்களை காலி பண்ணது இதுதான். நரகவாசிகளை கூப்பிட்டு, இது யாரு தெரியுதா? மரணம். இப்ப மரணத்துக்கு மரணம் உருவாகட்டும். அப்ப எல்லாம் அழியும். இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு முஸ்லிம்களாகிய நாம் ரொம்ப லேசா கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். எது இழந்தாலும் குல்லு மண் அலைஹா ஃபான். இந்த வசனத்தை திருப்பி மாலமா பதிவு செஞ்சுக்கங்க. எனக்கு ஒரு 5-6 வருஷமாக என்னை தெம்பூட்டுகிற வசனம் இந்த வசனம். எதை இழந்தாலும் அப்படியே பதறுகிற போது உள்ளத்துக்குள்ள தெளிவா சொல்லிடுறேன், குல்லு மண் அலைஹா ஃபான், அனைத்தும் அழியும். நீ விட்டு போனது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது அழியும் என்று யார் சொல்றா? உன்னை விட்டு போக முடியும் யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றா. சஹாபாக்கள் அதனாலதான் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை தான் ஒரு குழந்தை இறந்ததை பரன்ல தூக்கி வச்சுட்டு அடுத்து இந்த உலக வாழ்க்கைக்கு தயாராயிருக்கிறார்கள். சாதாரண முடியுமா? விடிய விடிய உட்காந்து அழுகுறாங்க, அதானே? ஆனால் ஒரு பெத்த குழந்தை மௌத்தாயிருச்சு. ஆனால் அந்த குழந்தைய கணவனுக்கு காட்டி விடிய விடிய துக்கத்தை அனுபவிக்காம அழகா குளிப்பாட்டி ஆடை அனுபவிச்சு அதை ஒரு பாயில சுருட்டி கொண்டு போய் பரன்ல வச்சுட்டு அழகா அந்த அம்மா வாட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கம்மா குழந்தைய? அது ராகத்தா இருக்கு. சஹாபாக்களுக்கு உலகமே தெரியாதுன்னா சில பேர் சொல்றாங்கல்ல, எவ்வளவு நாசுக்கான வார்த்தையை சஹாபிய பெண்மணி சொல்றாங்க பாருங்க. கேட்குறாங்க, எங்க குழந்தைன்னு கேட்டா என்ன சொல்லணும்? தூங்குதுன்னு தான் சொல்லியிருக்கணும், அப்படிதானே சொல்லியிருக்கணும். மறைக்கணும்டா அல்லது என்ன சொல்லியிருக்கணும்? ஏதோ அப்படின்னு இருக்கலாம்.
ஆனா அந்த அம்மா சொல்றாங்க ராகத்தா இருக்கு அப்படின்றாங்க. ராகத்துனா என்ன அர்த்தம்? ஓய்வு எடுக்குது. என்ன எடுக்குது? ராகத்தா ஓய்வு எடுக்குதான். மௌத்தா போனதை எப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சாங்க பாருங்க. எல்லா உலக வாழ்க்கையை முடிச்ச பின்னாடி சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை கொடுத்தால் அதை எடுப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த அல்லாஹ் தான் ஒரு குழந்தையை கொடுத்தான், அந்த குழந்தைய அவனை எடுத்துக்கிட்டான். அவர் கோபம் ரசூலாட்ட வந்து சொன்னாரு, யார் ரசூலா இப்படி செய்யறாங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க செஞ்சதே இருக்குல்ல, அல்லாஹ் என்கிட்ட சொல்லிட்டான், நீங்க இப்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதுல ஒரு குழந்தைய கொடுப்பான், அது ஒரு ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளை 7 ஆண் பிள்ளைகளை பெறும். 7 பேரும் இவரும் சேர்த்து அல்லாஹ்வுடைய ஷஹீதுகளாகவார்கள். நற்செய்தியை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. காரணம், இந்த உலகத்தை அப்படி லகுவாக எடுத்துக்கொள்ளுங்கள். உலகம் அழியப்பட போகிறது. அந்த பெரு நெருப்புக்கு பின்னால் மனிதர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூட்டியதற்கு பின்னால் அதிலிருந்து உலகம் அழிய ஆரம்பிக்கும். அது எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை திருமறை சொல்கிறது. இதெல்லாம் நிகழ்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னா, காலத்தை சொல்ல முடியல, நேரத்தை அல்லாஹ் சொல்றான், நாளை சொல்றான். இது நடைபெற போகிற நாள் எது? வெள்ளிக்கிழமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி முஸ்லிம்ல வருகிறது. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் யௌமுல் ஜும்மா, ஜும்மா நாள். ஏனென்றால் ஃபுலிக்க ஆதமு, ஆதம் அன்றுதான் படைக்கப்பட்டார். அதே போல சொர்க்கத்திலிருந்து ஆதம் அன்றைய நாளில்தான் வெளியேற்றப்பட்டார். அதே போல மீண்டும் உலகம் அழிக்கப்பட போகிற நாளும் அந்த வெள்ளிக்கிழமை தான். அது வெள்ளிக்கிழமை என்ற பேர். வெள்ளிக்கிழமையில காலையில் அழியுமா, மாலையில் அழியுமா, அல்லது சாலையில் அழியுமா, நைட்டில் அழியுமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையில் அழிக்கப்பட போகிற நேரம் வம அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸ்வர் அவ் அக்ரப். மறுமை நாளுடைய காரியம் கண் மூடி முழிக்க முன்ன நடந்து முடியும். இல்லை இல்லை, அதை விட சீக்கிரமே முடிச்சிருவோம்ன்றாங்க. கலம்ஹில் பஸ்வரி, சூரிய கண் அப்படி முடிக்கிறோம்ல, சிமிட்டுறோம்ல, அந்த கண் சிமிட்டும் நேரம் இல்லை இல்லை, அதை விட அக்ரப், அதை விட குறைவான நேரத்தில் இதை முடிச்சு காட்டுவோம் என்றார் ரப்பு. அப்படிப்பட்ட ரப்பை தான் நம்ம நின்று வணங்கி இருக்கிறோம். அந்த ரப்பிடத்தில் நம்ம தேவைகளை கேட்கறதுக்கு பெரிய விஷயமா? அதை அவன் குடிப்பதற்கு அவனுக்கு என்ன இல்லை கஷ்டமான விஷயமா? அற்பத்திலும் அற்பமான தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கிறோம். இறைவா, என் நோயை குணமாக்கு, என் வறுமையை கொடு, உன்னிடத்தில் மதிப்பற்று போயிருக்கிற இந்த உலகத்தினுடைய கொஞ்சம் செல்வத்தை எனக்கு கொடு, ஆரோக்கியத்தை வழங்கு, நின்று வணங்குறதுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். அதை விட்டுட்டு இவைகள் அல்லாதவர்கள், எந்த ஆற்றலும் இல்லாதவர்கள்ட்ட போகிறத விட்டுட்டு முஸ்லிம்கள் திரும்பணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி மறுமையை நம்பக்கூடிய அனைத்து விஷயங்களை நம்பி முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை மறுமையை நோக்கி பயணிக்க செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.